ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஏதோ புஷ்பா 2 கொலாபரேஷன் பண்ணி ஏதோ ஒரு ஈவெண்ட் விட்டுருக்காங்க. என்ன வந்து எத்தனை ஈவெண்ட் விட்டுருக்காங்க அதெல்லாம் வீடியோக்குள்ள போய் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போனோம். உள்ள போனாலே புஷ்பா 2 வாய்ஸ் பேக் விட்டுருக்காங்க. இது வந்து இந்த புஷ்பா 2 ட்ரெயிலர்ல டைலாக்கு ஃபேமஸான டைலாக்கு அதெல்லாம் தான் இருக்கு. ஆனால் தமிழில் இல்லை, ஃபுல்லாக ஹிந்தியில் தான் இருக்கு. ஒன்றும் பண்ண முடியாது, தமிழை கொண்டு வர மாட்டாங்க. நான் அப்படி ஒன்றுனா படிச்சுட்டு இருந்தேன். ஏதாவது புரியுமா கொஞ்சம் அது புரிஞ்சா கொஞ்சம் எடுக்கலாம், வந்து அது ஜாலியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் ஒன்றுமே புரியலை, எனக்கு ஒன்றும் விளங்கவும் செய்யலை. ஒன்று மட்டும் நல்லா இருக்கும். அந்த புஷ்பானா நேஷ்னல் நினச்சியா, புஷ்பானா இன்டர்நேஷ்னல். அது தமிழ் டைலாக் இல்லாமல் தெலுங்கு டைலாக்கும் ஹிந்தி டைலாக் இருந்துச்சு. அந்த தெலுங்கு டைலாக் தான் நல்லா இருந்துச்சு, ஹிந்தி டைலாக் நமக்கு புரியல. இந்த தெலுங்கு டைலாக் இப்போ இந்த தமிழுக்கு ஒத்து போடுறதுனால தெலுங்கு முறை கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சரி, அதையா சுற்றி உள்ளானோட 10 டைம் இருக்கேன் சுற்றி உள்ளா நினச்சிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் தெலுங்கு ஈஸியாக கிடச்சிடும். நான் தெலுங்கு எந்த சைடு இருக்குன்னா கீழே இருக்குது. ஃபர்ஸ்ட்டில் உள்ளது தான் கிடைக்கிறது கஷ்டம், லாஸ்ட்டில் தருவாங்க. ஆனால் தெலுங்கு கீழே தான் இருந்துச்சு, ஆனால் கிடைக்கிறது ஈஸிங்கிறதுனால சரி போனால் போட்டு 9 டைம் தானே கழுத நமக்கு எதாவது கிடைக்கும் வீடியோ போடலான்ட்டு சுற்றி விட்டேன். 9 சுற்றி விட்டேன். அது கரகரன்னு சுற்றிட்டே இருந்தேன். எங்கேயோ ஒன்றுவான்னு பயந்துட்டே இருந்தேன். அதாவது ஒரு வாய்ஸ் பேக் வந்தால் கூட பரவாயில்ல, வேறு எதுவும் வந்துடக்கூடாது. வாய்ஸ் பேக் தான், என்ன வாய்ஸ் பேக்குன்னு தெரியலானா பார்ப்போம். அதே தான் தெலுங்குல அந்த புஷ்பா ரைட்டு. நமக்கு ஹிந்தி இடையில தெலுங்கு கிடைச்சிருக்கு. அதனால் நீங்களும் சுற்றி விடுங்க, உங்களுக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே காசி, இப்போ இன்னொரு ஈவெண்ட் இருக்கு மேலே 10 days கூட்டுல அங்கே போய் பார்ப்போம். என்ன தெரியல, போய் பார்ப்போம். சுத்தது என்னப்பா என்கிட்ட கேட்குது. ஏதோ யூடியூப் சேனல் நினைக்கிறேன். ஆமாம், அது ஓட விட்டுருவாங்க, என்ட்ரு கொடுத்து விட்டுருவாங்க. வேண்டிட்டி காப்பி சைட் விட்டுருவாங்க. போம் இங்கே வந்து பார்த்தா 2 பேருக்கு ஒரு லாரி படம் போட்டிருக்கு, ஒரு கோடாரி படம் போட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம லாரிக்குள்ள போய் பார்த்துக்கணும், அது என்னன்னு தெரியல, போய் பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம தலை வந்துட்டாரு. ரைட்டு என்ன வண்டி போகுது, போலீஸ் சேஸ் பண்ணுது. ஐய இங்கே பாருங்க, ரிப்போர்ட் இருக்கு. level 1, level 2, level 3, level 4. level 4 கம்ப்ளீட் பண்ணால் லாரி தருவாங்க. level 1 கம்ப்ளீட் பண்ணால் நாளைக்குன்னு திரும்பி விசிட் பண்ணால் level 1 கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் CS 5 தடவை விளாடணும். எனிமி 5 ஹெட்செட்டு, அதுக்கப்புறம் 5 போயா 3 போயா ஈஸியாக எடுத்துடலாங்க. இது லாரி ஈஸியாக எடுத்துடலாம். அடுத்து இந்த சங்கிலி என்னன்னு பார்ப்போம். சங்கிலி கட்டி போட்டிருக்காங்க, குவாட்டரை போட்டு கட்டி போட்டிருக்காங்க. எதுக்குன்னு தெரியல. உள்ளே போவோம், என்று குடிச்சு போங்க. இங்கே ஏதோ ஒன்று இருக்கு. சரி, கியூஸ்ட் ஹெல்ப் பஸ். இந்த சங்கிலி ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஒரு சங்கிலி ஓப்பன் பண்ணலாம் முடியாது. ஓப்பன் பண்ணிட்டேன். இன்னும் 3 பேருக்கு ஹெல்ப் பண்ணோம் சங்கிலியை ஓப்பன் பண்ணேன். அப்போ தான் ப்ரைஸ் கிடைக்கும் அனுப்பிச்சுட்றாங்க. ரைட்ரா, அப்போ 3 பேருக்கு இருக்கு கொடுத்து நம்ம அக்செப்ட் பண்ணி நம்ம ஹெல்ப் பண்ணாதான் நம்ம எடுக்க முடியும். ரைட்டு, நம்மளுக்கும் கொடுத்துருக்காங்க ஒரு விஷயம். பாருங்க சைடில் பாருங்க, சரி 3 பேர் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. நம்ம ஹெல்ப் பண்ணணும், நம்ம ஹெல்ப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்கும் ரெக்கேஜ் கொடுத்துருவோம். 3 பேர் ரெக்கேஜ் கொடுத்துட்டு எல்லாருக்கும் கொடுத்துருவோம். 3 யாராவது அக்செப்ட் பண்ணாங்க, 3 அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணாங்க நமக்கு இந்த குவாடரி கிடைக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நினைக்கிறேன். என்ன ப்ரைஸ்ன்னு தெரில, குவாடரி தான் எப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா புஷ்பா இது இருக்கா ப்ரொமோஷன் வர கிடைக்கும். அதனால் குவாடரி தான் இருப்போம். நம்ம ரெக்கேஜ் கொடுத்தாச்சு, நீங்களும் அதேமாதிரி ரெக்கேஜ் கொடுத்துக்கோங்க எல்லாருக்கும். இப்போ வெளியே போயிட்டு வந்து பார்க்கலாம், யாராவது அக்செப்ட் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கலாம். யாராவது பண்ணியிருக்காங்களா? பண்ணுங்கடா டேய். புஷ்பா தலைவரே, உள்ளே போங்க தலைவரே. இப்போ தான் டக்குன்னு போகணும். ஒருத்தர் பண்ணியிருக்காரு கைஸ், சரண் நம்மடியே சரண் பண்ணியிருக்காரு. திரும்பியும் வெளியே போயிட்டு உள்ளே வந்து பார்க்கலாம் யாராவது பண்ணியிருக்காங்களான்னு. டக்குன்னு கதவு தொடங்க பஸ்ஸு. ரைட்டு தொடங்காச்சு. பண்ணியிருக்காரு, ராக்கெட் பண்ணியிருக்காரு. இன்னும் ஒருத்தர் தான் தேவை. இப்படியாவது யாரையாவது ஃபோன் அடித்தாலே கூட்டம் நார்மல் ஆகிப்போம். இப்போ ஒரே போவாங்க, வேறு யாராவது இருக்காங்களான்னு பார்ப்போம். ரைட்டு, ரைட்ரா. டாம் ஜெரி, சந்தோஷ் 2 பேர் இருக்காங்க. யாராவது இன்னும் சொல்லிடலாம். உழவி பார்ப்போம். திருப்பம் தர நினைக்கேன். டக்குன்னு புஷ்பா தொடங்க. ரைட்டு, நம்ம கில்லேருந்தே 3 வரை பிடிச்சி போட்டு ஹெல்ப் பண்ண வச்சாச்சு. அவ்வளோதான், சொன்ன மாதிரி கோடாரி தான் கேஸ் கிடச்சிருக்கு. அவ்வளோதான் கேஸ், கோடாரி கியூப் பண்ணி பார்ப்போம், நல்லா இருக்கான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கன்னுக்குள்ளே போய் பார்த்து விடுவோம். ஃபஸ்ட்டு கன் மீலி இருக்கு. மினியில் கத்தி பொறுத்த தொட்டா ரைட். இந்த கேஸ் இருக்கு கேஸ். டவுன்லோடு போட்டுருவோம் ஃபஸ்ட்டு. ஃபஸ்ட்டா எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு கன் நல்லா இருக்கா, ஏதாவது எஃபெக்ட் ஏதாவது வரான்னு பார்க்கணும். எஃபெக்ட் வந்தால் நல்லாயிருக்கும், பார்ப்போம். எஃபெக்ட்லாம் நல்ல பேச. ஆனால் கோடை இருக்கு, இல்லை ஏதோ கோடரி பிடிச்சிட்டு ஏதோ ராட்சசமாக நிற்கிறான். நல்லா இருக்குது பரவாயில்ல. எஃபெக்ட்லாம் நல்லா இருக்குது. நீங்களும் அந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி டக்குன்னு அந்த கோடரி எடுத்துங்க. பை see you.